தாழம்பூ, மரிக்கொழுந்து இதெல்லாம் வந்து பெண்கள் முடியில வைக்கலாமா? இது வந்து தாழம்பூன்றது தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தமான ஒரு விஷயம். தாழம்பூல பாம்பு, சிறு பாம்புன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐயோ! ஆமா. ஏன்னா சின்னதா மெலிசா தான் இருக்கும். ஆனா அதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு பூன்றது அது ரொம்ப முக்கியமான பூ தாழம்பூ. சரிங்களா? எல்லா திருவிழாலயும் சரி, நம்ம கோயில் கரகத்துலயும் சரி, எல்லா விஷயத்துலயும் அந்த தாழம்பூ வச்சு தான் நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி விஷயத்துல வந்து தாழம்பூ வைக்கக்கூடியது சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வாசனையா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உண்மையா சாமியார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கூந்தல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூந்தல வீசும்போது தாழம்பூ வாசனை வருமாம். ம். தாழம்பூக்கு வந்து அந்த பாம்பே மயங்கும். அப்ப யாராருக்கெல்லாம் இந்த ராகு, கேது தோஷம் இருக்கோ, இல்ல இந்த நான் ஜாதகத்துல இந்த ராகு ரொம்ப வீக்கா இருக்கோ, அவங்கலாம் இந்த தாழம்பூ வைக்கலாம் இல்லையா? இல்ல. அது வேற விஷயம். இது வேற விஷயம். ராகு, கேதுன்றது நேரம், காலம். அது மட்டும் இல்லாம கல்யாண சடங்குகளை தீர்க்க வேண்டியது தான் இந்த ராகு காலம். புரியுங்களா? ராகு, கேது. இது வந்து வேற விஷயம். சரிங்களா? தாழம்பூன்றது நம்ம பெண்களுக்கும், தெய்வத்துக்கும் சம்மந்தமான ஒரு அதாவது வாசனை திரிவு உள்ள ஒரு பூ. மிக சிறந்த ஒரு பூ. சரிங்களா? ராகு, கேதுக்கு இது வராது.